ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிசி ராகேன். நீ நம்ம பார்க்க போகிற சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். சரி வாங்க துணிக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ இல்லை, இது புதுசு தான். ஒரு 3 நாள் கேப் விட்டேன். இவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது. சரி, ஒரு 3 நாளைக்கா இவ்வளோ இது? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடையை க்ரோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு புது ஸ்டாக்குங்கெல்லாம் சில்லு வந்திருக்குது, காசும் இருக்குது. நம்ம இன்னும் நிறைய இருங்க. என்னென்ன ஆர்டர் போட்டோம்னா எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுட்டோம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இத்தின் ஃப்ரீசர் இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு நிறைய பொருள் இருக்குது. சரி, கடையை ஓப்பன் பண்ணிடுவோங்க. காத்தாலேயும் ஒரு சுற்றி ஒன்று போட்டோங்க. ஓம் ஜீலி இன்னைக்கு மதுரை பண்ணுறேன். எனக்கு நிறைய போனி ஆகணும், நிறைய வியாபாரம் ஆகணும். வாங்க மேடம். நான் மாட்டோம் நீ மேடம் பாருங்க. எடுங்க. இல்லை, இவனை எப்படி போட்டு, அதாவது இவனை எப்படி போட்டாடினீங்கன்னா, இவன் வந்து கொஞ்ச நாளைக்கு மேலே தான் ஒரு இதுவாக போட்டேன். சத்து இவர் எனக்கு இது வேணாதான் கட்சியில் போய் கொடுத்துட்டோம். இதில் ராங் பேக்கேஜுன்றதான். இப்போ ஓடாடே. நம்ம கடையை வந்து அன்லாக் பண்ணணும். அதாவது க்ரோத்தை போனீங்கன்னா 1000 இது வேணும். ஃப்ரீ டெலிவர் ஃபார் எவரா? ஃப்ரீ டெலிவரா? கேஷு 3 பேக்கேஜு. எளிய காசுக்கு கூட டாலர் கணக்கா? இல்லை, $99 500. எனக்கு ஒரு ஐடியா. அப்போ சாமான் அந்த 500 விற்று $99 கிட்டத்தட்ட பல ஆயிரம் வரும். பல ஆயிரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் எப்படி விற்கிறதுன்னு தெரியாது. யாராவது யார் போட்டாங்க? போட்டவங்க கிடச்சா அவங்க மண்டியில் ஒரு 2 போடுவேன் நானே. இப்போ நம்ம வேறு 1600, அதாவது 1000 எவ்வளோ தான் நமக்கு தேவை. கிடச்சா வந்து இந்த இடமும் பெருசாகும். ப்ளஸ் நம்மளும் நிறைய வாங்கி ஷெல்ஃபுங்களை வச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டோர் ஆகுறோம். இல்லை என்னலையே அதுக்குள்ள இந்த ஸ்டோரேஜ் நம்ம வச்சுருக்குறோம். பட் நம்மளுக்கு யூஸ் இல்லைங்க. ஃபஸ்ட்டு இது போட்டு ஒரு பொருளே 3 டைமு அந்த மாதிரி போட்டு ஆர்டர் பண்ணி நிறைய வந்து கதவு சாத்தியை வந்து உள்ளே போயிட்டு இருக்க கதவு சாத்தின்னு பூட்டின்னு போய்ட்டு தான் திருப்பி வந்து எல்லாத்தையும் கொள்ளாச்சின்னு போட போகிறான். இல்லையே போலே. சரி, ஓகே. க்ளீனா எவன்லையே அது? யாரோ குப்பையை போட்டிருக்குறாங்கங்க. கிடைச்சிருச்சு. க்ளீனில் வந்து அவ்வளோ இதுவும் காமிச்சிட்டா. ஓகே. எப்போ நம்ம இது பண்ணி நம்ம கடை இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு போய் சும்மா உலகம் ஃபுல்லாக பீசுரியா இது அப்படின்னு பர போகிறோன்னு தெரியலைங்க. இப்போ இவனை வச்சு என்னதான் பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணுறோங்கோல், ஷேர் பண்ணுறோங்கோல், சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்கோல். ட்ரை யூஸ் கேவேஜ் கலெக்ஷன்ஸ் அவார்டா? அது இன்னைக்கு எந்த யார் அது குப்பையாக போட்டது? இந்த கட்டத்துக்கு வந்தோம். இந்த மாதிரி குப்பி போடுவாங்கன்னா இருங்க. எப்படி இந்த மாதிரி வெறும் பீஸ் ரேவலாக தான் பண்ண முடியும். குப்பை போட்டாங்களா? சரி, யாரோ குப்பை போட்டாங்க போல. உடம்புல க்ளீன் காமிதோ. சார் போங்க சார், பையன் நல்லா வேலை பார்க்குறானா சார்? இருங்க. அப்படியே காது மூக்கு எல்லாம் நம்மளோட குட்டியாக தான் இருக்காங்க. சார் ஓகே சார். குர்ரா கடகடன் $9 ஏலே, நீ பெரிய ஆள். ஆஹா, யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? அடடி, நீ எல்லாம் பெரிய ஆள்றா. சரி, யார் இந்த வேலையை செஞ்சது? எடுத்தாச்சா? போடு. ஐயோ, மறந்து போயிடுச்சேங்க. பாருங்க மேடம், என்ன வேணும்? என்ன இது மாயாஜாலம்? எப்படி தரக்காமே பண்ணுறாங்க தெரியல. என்ன வெளியே பொண்ணுங்களா வராங்க? ஒரு பையனை காணலையா? ஆப்பாடா, இவன் நேரம் கழிச்சு ஒரு பையனை பார்த்துட்டேன். வெறும் பொண்ணுங்களாக வராங்க. வெறும் பொண்ணுங்களாக தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்பாடா இப்போயாவது பசங்க வராங்க.
நான் வெறும் பண்ணுங்க தான் வராங்கன்னு நினச்சிட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் அட இவ்வளோ சீக்கிரம் நம்ம கடை ஆஹோஹோ அப்படின்னு நினச்சி ஆஹோஹோன்னு ஆயிடுச்சுங்க நம்ம கடை. ஃபஸ்ட்டு நம்ம கடை ஞாபகம் இருக்குதுங்களா? சும்மா இப்படி ஒரு சின்ன போர்டில் பி சூர்யா ஸ்டோர். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஒரு போர்டில் பி சூர்யா ஸ்டோர்ஸ், அசாம பி சூர்யா கேமிங் தமிழ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு வச்சுட்ருப்பான். பட் அதில் 10ல் இல்லை கால் எவ்வளோவா ஃப்ரீ டாக்ஸ் ஆனோடா. சரி ஸ்கிப் மார்னிங். எப்பவுமே மார்னிங்கில் ஒரு கடை ஃபஸ்ட்டு க்ளீனிங். சுத்தம் என்பது நமக்கு சுத்தமும் இல்லாத கடை தான். ஐயோயா இதுக்கு நான் வெளியே தூக்கி போட்ட வேண்டாம். இதை பிடித்தோர் செத்து போவோர் செத்து போயிடுங்கடா. இந்த மாதிரியாண்ணா யாராலையும் பண்ண முடியாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுங்க, அவங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும். சரி இன்னும் நம்ம இங்கே நினைக்கலாம். வாங்க சார் வாங்க. ஓகேங்க வாங்க மேடம், வெல்கம் டு பி சூர்யா ஸ்டோர்ஸ். எங்கள் நண்பர் வராங்க. வாங்க சார், வெல்கம் பேக் டு பி சூர்யா ஸ்டோர்ஸ். சார் இனி நம்ம கடிக்க வாங்க, வெல்கம் பேக் டு. அதுக்குள்ளே போயிட்டேன்ட்டானே. ஏய் யாரா என் கடையை கூப்பா வந்து இப்படி தான் மறந்து போகுது. யாரும் குப்பி போட்டாங்க இல்லையா? இருங்க பாருங்க, யாரும் குப்பி போட்ட மாதிரியே இதுவாச்சு. ஓ காசு கொடுக்குறாங்களா பார்த்துக்கோங்க. ரைஸ் போடலாம். ஓ நம்ம கடையில் இல்லை. என்ன மேடம் வெறும் காலில் வரீங்க? ஹீல்ஸா பார்த்துக்கோங்க. ஓ மேடம் போகிறாங்கோ, என்ன பண்ண போகிறாங்க? சரி போங்க மேடம். கவுண்டருக்கு போனாங்களா? இப்போ பாருங்க பச்சை கலரில் கை தெரியும், அது காசு கொடுக்குறது. காசு இல்லை இது கொடுக்குறது. நம்ம வந்து நிறைய அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. இந்த அன்லாக் எல்லாம் பண்ணி சும்மா சூப்பராக பண்ணணும் நம்ம. சரி பண்ணி சரி நான் கேள்வி தானே நீங்கள் நம்மளுக்கு காசு கொடுத்துட்டு இது வந்து பண்ண போச்சே. நம்ம நேரத்துக்கு இருந்திருந்தால் 40 இல்லை 1 ஹவர் பண்ணியிருக்கோம். சரி பையன் புல்லட் ஸ்பீடில் 3000 km/h எடுத்து தராங்க காசு. என்ன ஸ்பீடு? ஓகே நான் இப்போ நம்ம ஒரே சும்மா சுற்றுறது பில் போடுறது தான். அப்போல்லாம் இன்னும் ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரிஸ். சரிங்க இன்னும் ஆகலையா? இன்னும் நம்மளுக்கு $300 தேவைப்படுது. இல்லைங்க வெறும் 200 போதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம கடை ப்ரெஸ் பண்ணி என்னடா உனக்கு வேணும் போடா. அடி போடா. டீலர்ஷிப்பா உன் வாயில் போ. டீலர்ஷிப் உன் வாயில் போட்டு எல்லாத்தையும் அப்படியே அடிச்சிடுவேன். அப்புறமா பேச வருது இல்லை, வாயில் தரணும் சாப்பிட கூட முடியாதுடா. ஹேய் ஓடிப்பா ஓடிப்பா. நான் இந்த சூச்சு அப்படின்னு ஒரே கடி விட்டுலாங்களா இவனை? எனக்கு அதுக்கு ஒரு உன்னோட நான் டீலர்ஷிப் பண்ணுறேன். ஓப்பன் இந்தா சாவு. சரி புட்டு பிளேஸ் இருந்தாலும் வரணும். இது என்னோட புட்டுன்னு வருது. புட்டு வேணா சொல்லுங்கள், வீட்டில் இருந்து சுட்டுன்னு வரேன்டா. சரி பாட்டிலு சரி. யாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது. வாங்க சார். வா சார். மேடம் இதோட நாளாக ட்ரிப் மேடம். நம்ம கடைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வருது. நான் மேடம் போங்க மேடம். அவ்வளோங்க அதான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாங்க. ஸ்பெஷலாக இதெல்லாம் வேணாம். ஓகே ஐயா 650 ஆங்க. இவங்க செலெக்ஷன் 7 இது 2 ஸ்டோரேஜ் இதுவா? $200 என்னடா இது 200 மேனேஜ் பர்ச்சேஸ்ரா என்ன? நான் நினச்சேன் இவங்க ஒருத்தவங்க வந்துட்டோம். சாரிங்க நம்ம கடை இனி இடம் இல்லை மேடம். ஏன் மேடம்? சரி விடுங்க போட்டோம். சரி ஐயோ எஸ் அடி ப்ளஸ் ஐயா
ப்ளஸ் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்து விளாடுங்க. குப்பா என்னது இது கம்மியா? ஏய் என்னடா பண்ணி ஸ்ட்ராவா? சரி சும்மா அங்கே தூக்கி போட்டாலே வந்து இது ஆடுங்க இது. சரி சரி தர்றா. நம்ம இது ஷெல்ஃப் வேறு நிறைய வாங்க இருக்குதா? ஓகே ப்ளஸ் ஆனால் நம்ம கடை இவ்வளோ பெருசாகும் நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். இருங்க ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் இல்லை. க்ளோஸ். இங்கெல்லாம் ஃப்ரீசர் ரொட்டேட். ஐயோ சரி ஓகே அப்படி 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 ப்ளேஸ் ஒரு வேளை வருங்க இப்படி பண்ணோன்னா சரி விடுங்க பார்த்துக்கலாம். ரொட்டேட் 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 ரொட்டேட். சரிங்க அப்படியே ப்ளஸ். ஓகே ஆஹா இது நம்ம கடையான்னு இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பொருளெல்லாம் வாங்குறது இல்லை இல்லை ப்ளேஸ் இல்லை. ரொட்டேட் 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 ரொட்டேட். ப்ளேஸ் இதோ ஓகே ரொட்டேட் 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 ரொட்டேட். ஐயோயா இது ஓகே எஸ் நோ சூப்பர் நிறைய போட்டு ப்ளஸ். ஆஹா கரெக்டாக வருதுங்க. ஏன்னா இந்த ஒரு ரோவே வந்து சரி அப்படியே கரெக்டாக பண்ணானா ஓகே. இப்போ நம்ம கடையில் வர நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. இருங்க நம்ம ஃபஸ்ட்டு மார்னிங்கு நைட்டா நம்ம வேறு மார்னிங் பண்ணுமே. ஐயா ஸ்கிப் மார்னிங் வேறு இதுவாகிடுச்சு. ஏங்க இதெல்லாம் சரி டைம் வேறு போகுதுங்களே. நான் எப்படி மார்னிங் ஸ்கிப் பண்ணுவேன்? ஸ்கிப் வேறு பண்ண முடியாது. வரும்போதே தலை போட்டுருவாங்களா? இந்தா ஓடு. ஓகே மேடம் இப்போ நம்ம புதுசாக இருக்கிற ஸ்டாக்கு என்ன இப்போ ஸ்டோருக்கு போய்ட்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 போடுறான் பையன். ஓகே 25 சரி பேசாமல் நான் அப்புறமா இது பண்ணிட்டா இருங்கங்க. ஓ இப்போ ராத்திரி ஆகுதா? அடப்பாவிங்களா டேக்ஸா? ஐயோ டோட்டல் ஸ்பெண்டிங் ஓகேடா மைனஸா? சரி ஆனால் ஆகுது ஓகேங்க. ஓகே இப்போ நம்ம மைனஸில் இருக்குது நம்மளது அக்கௌண்ட்டு. ஐயா சரி அதாவது ஒரு $1000 வாங்கிப்பாங்க அங்கே கடையவே. இது எல்லாத்தையும் வாங்கிக்க சார். சார் உனக்கு இல்லாததா சார்? எல்லாத்தையும் வாங்கிக்க சார். என்ன இது சாக்கோவா? ஓப்பன்யா ப்ளேஸ்யா சார் ஸ்டாக் வருது. ஐயோ இது வாங்க. எக்ஸ்ட்ரா காசு வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா காசு வந்துடுச்சு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. இன்னும் ஜஸ்ட் ஒரு 1 minute எடுத்துருவோம். நம்ம இதோடு முடிச்சிடலாம். இருங்க அந்த 25 ஐயோ இந்த ஸ்க்ரீன் ஓகே ஓகே அப்படியே போய் ஓப்பன் ப்ளஸ்ரா. ஓகே த்ரோவா ஓப்பனா. இந்த மாதிரி ஒர்க்கரை நீங்கள் எங்கேயுமே இப்போ தீர்க்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம ஒர்க்கிங் இது இதில் அரிசி என்னென்னவோ இருக்குதாங்க. நான் நம்ம கூடி சீக்கிரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரி ஓகே ஓப்பன். ஓ ஃப்ரிட்ஜு நான் பாருங்கள் இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கிற ஞாபகத்துலேயே பண்ணிகிட்ருக்கேன் ப்ளேஸா. சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் பிசி ரேக் கேமிங் தமிழ். பாய்.